அந்த மாதிரி எழுதுவோம். அதையே ஸ்மால் எழுதுனா சுமாரா எழுத என்ன செய்வோம், இதை கொண்டு அதுல கோர்த்து அதை கொண்டு அதுல கோர்த்து பின்னிக்கிட்டு போவோம் பாருங்களேன். எடுத்தா எழுதிட்டு தான் முடிப்போம். எடுத்தா என்ன செய்வோம், அந்த புக்கை எழுத நினைச்சீங்கன்னா 4 தடவை எழுதணும். எந்த புக்கு கேபிட்டல் எழுதுறா இருந்தா பிஏ தனியா எழுதணும். கையை எடுத்துணும், கையை எடுக்காட்டி இணைஞ்சிடும். கையை எடுத்துருணும், ஓவை எழுதணும், எடுத்துருணும், மறுபடியும் ஓவை எழுதணும், எடுத்துருணும், மறுபடியும் கே எழுதணும். போர்டுல இருந்து என்ன செஞ்சாவணும், கைய ஒரு மைக்ரோ செகண்டாவது எடுத்துடணும். எடுக்காட்டி ஒட்டிடும், எடுக்காட்டி நினைஞ்சனே ஒட்டிடும். இந்த இதுக்கு பேல ஆரம்பிச்சா கே வரைக்குமே முடிச்சிடணும். என்ன செஞ்சிருந்தேன், இது ஆங்கிலத்தில் இப்படி 2 இருக்குது. சரியா? தமிழ்ல ஏதான் இருக்குது, ஒண்ணுதான். தமிழ்ல காணாவோட கொண்டு டானாவை சேர்க்க கூடாது. காணாவோட அப்படி கொடுத்துக்கிட்டு போய் ஊனாவை எழுதக்கூடாது. பிரிச்சு பிரிச்சு தான் எழுதணும். இப்ப அரபில இப்ப என்ன செய்யறது, இங்கிலீஷ் மாதிரியா அரபி மாதிரியா, இங்கிலீஷ் கேபிட்டல் மாதிரியா அல்லது இங்கிலீஷ் ஸ்மால் மாதிரியான்னு பார்க்கணுமா இல்லையா? அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லா இருந்தால் அது ஒரே இதா தான் இருக்கணும். ஒரு சொல்லு என்ன இருக்குன்னு ஒரே இதா தான் இருக்கணும், பிரிக்கவே கூடாது. அரபு மொழியில சொல்லுக்கு அப்புறம் பிரிக்கலாம். ஒரு சொல்லு முடிஞ்சிருச்சு, யானைன்னு எழுதி முடிச்சிட்டோமா பூனை அப்புறம் பிரிக்கலாம். அரபு மொழியில என்ன இருக்கு, அந்த 6 எழுத்துக்கு அப்புறம் இணைக்க கூடாது. 6 எழுத்துக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, அது 6 எழுத்து என்ன, அலிஃப் 1, தால் 1, அதிலே புள்ளி வச்சு தால் 1, ரா 1, அதிலே புள்ளி வச்சு ஜா 1, வாவ் 1. இந்த எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னா இந்த எழுத்துக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இந்த எழுத்தோட விட்டுட்டு கையை எடுத்துட்டு எழுதணும். இந்த எழுத்துல வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. உதாரணமா ச நுக்குரிமு, ச நு இக்கு ரீமு 5 எழுத்து இருக்கு. வழங்குதா? இந்த 5 எப்படி எழுதுவீங்க, சாவை போடுறீங்க, எடுக்காமையே நூனை போடுவீங்க, எடுக்காமையே காப போடுவீங்க, எடுக்காமையே ரே போடுவீங்க, ரேக்கு அப்புறம் எடுத்துருவீங்க. ரேக்கு அப்புறம் 6 எழுத்துல 1, ரேக்கு அப்புறம் எடுக்கிறீங்க 6 எழுத்துல ஒரு ரேங்கிறது 6 எழுத்துல 1. சரியா? மீம் மட்டும் தனியா நிக்கும். ஒன்னா தான் கோர்க்கணும். எது வந்தா வெட்டணும், இந்த 6 எழுத்துல ஒரு எழுத்து வந்தா என்ன செய்யணும், வெட்டணும். இப்ப அரி மரி 2 இருக்குது. அரின்னு எழுத வேண்டி இருக்குது, மரின்னு எழுத வேண்டி இருக்குது. மரி ஒட்டிரும், அரி ஒட்டாது. சரியா? அரின்னு எழுத எப்படி எழுதணும், அ ரி 2 தான் எழுதணும். ஒரு சொல்லுதான், ஆனா எப்படி எழுதணும், ஏன் 2 எழுதணும், அலிஃப் 6 எழுத்துல 1, அலிஃபுக்கு அப்புறம் ஒட்டக்கூடாது. அதான் மரின்னு எழுதணும்னா மீமுக்கு அப்புறம் ஒட்டலாம, பின்னாடி தான் ஒட்ட, பின்னாடி தான் ஒட்டக்கூடாது. மீமை ரையும் ஒரே எழுப்பு தான், ஒரு எழுத்து மாதிரி தான் எழுதிடணும், ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும். எந்த ஒரு எழுத்து என்ன செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இப்ப ஃபீல்டா யானை, ஃபீல்டா என்னது யானை. ஃபீல்ட்ல என்னென்ன எழுத்து இருக்குது, ஃபே இருக்குது, ஏ இருக்குது, லாம் இருக்குது. இது எப்படி நீங்க எழுதி ஆகணும், ஒரு பாக்ஸா தான் எழுதணும், ஒரு பொருளா தான், கை எடுக்காம தான் எழுதணும். ஃபீல் என்று எழுத நினைச்சீங்க என்று சொன்னா ஃபே எழுதணும், அதோட ஒட்டிக்கிட்டு ஏ இருக்கணும், அதோட என்ன செய்யணும், அப்படியே லாம எழுதி பழகணும். அப்ப எல்லா எழுத்துக்களுமே சேர்ந்த ஃபீல் யானை எழுதுனா சேர்ந்து இருக்கு பாருங்க, யானை. ஹிமார்னு எழுதுனா சேராது. ஃபீல்ங்கிறது யானை சேர்ந்துருது. ஹிமாருன், ஹிமார்னு எழுது, ஹிமார்னு எழுதுங்களேன். இந்த இடத்துல சேர மாட்டேங்குது. ஏன் சேர மாட்டேங்குது, அலிஃபு சேர்க்க கூட தடுக்குது. ஹேயை சேர்த்துக்கிட்டோம், மீமை சேர்த்துக்கிட்டோம், மீமோட அலிஃபை சேர்த்துக்கிட்டோம், முன்னாடி சேரலாம், அலிஃபுக்கு முன்னாடி சேரலாம். என்ன சேரக்கூடாது, அலிஃபுக்கு அப்புறம் சேர்ந்த லாமு மாதிரி போயிடும். ஏன் சேர மாட்டேங்குதுன்னா, அலிஃபுக்கு அப்புறம் ஒன்னு சேர்த்தீங்கன்னா லாமா இருந்த அலிஃபு அப்புறம் அலிஃபுன்னு வாசிக்க மாட்டான் யாரும். அந்த ஒரு இடைஞ்சல் வர்றதுனால சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா அரபு மொழியில எல்லா எழுத்தையும் செய்யணும், சேர்த்து தான் எழுத வேண்டும். இது ஒரு பாடம். அதாவது அரபில எதை எழுது, அறிவுன்னு எழுதுனா சேர்க்கவே கூடாது. அறிவுன்னு எழுதுனா என்ன செய்யக்கூடாது, அறிவுன்னா அலிஃபுக்கு அப்புறம் ரே சேர்க்க கூடாது, ரேக்கு அப்புறம் வாவ சேர்க்க கூடாது. அறிவுன்னா துண்டு துண்டா தான் இருக்கும். விளங்குதா? அதே நேரத்தில் மனிதன் என்று எழுதினால், மனிதன் தே போட்டு எழுதுனீங்கன்னா 4 சேர்ந்துக்கிறோம். தால் போட்டு எழுதுனா ஒரு கட்டு வரும். மனிதன் என்பதை மணித்தன் தானா போட்டு எழுதுறோம். மணித்தன் ஒரே இழுப்பு தான், கையை எடுக்கவே கூடாது.
அந்த தேய்க்கு பதிலா நீங்க என்ன சேர்த்தீங்கன்னு வைங்க, தால். அதுவும் தானா உச்சரிப்பு வரும்ல, இது தானா அது தானா, அந்த உச்சரிப்பு வர நினைச்சீங்கன்னா மணி தண்டா 2, மணி தண்டு எழுதுனா 1, மணி தன் என்று எழுதினால் ஏன் தால் வந்து நிக்கிற, என்னோட நிப்பாட்டிக்க சேர்க்காதங்குது. அப்ப மணி த ஒரு சொல்லு, இன்கிறது தனியா நின்றது. புரியுதாப்ப? அப்ப இந்த 6 எழுத்துக்கு பின்னாடி சேர்க்க கூடாது. மற்ற இடத்துல ஒரு சொல்லுன்னா சேர்ந்துதான் இருக்கணும். அல்ஹம்து நம்ம எழுதுனா என்ன எழுதுறோம், அல்ஹம்துங்கிறோம், அலிஃப் மட்டும் துண்டா நிக்கும். அந்த லாமு ஹே மீமு தாலெல்லாம் ஒன்னா இருக்கு பாருங்களேன். அல்ஹம்துன்னு எழுதி பாத்தீங்கன்னா எப்படி வரேன், அலிஃபை எழுதிட்டோமா எடுத்துடணும் கைய. ஏன் எடுத்துடணும், அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்க கூடாது. லாம எழுதிட்டோமா எடுக்க தேவையில்லை. ஹேய சேர்த்தமா ஹேக்கு அப்புறம் சேர்க்கலாம். மீமை எழுதிக்கிட்டோமா எழுதிக்கிடலாம். தால எழுதிட்டோமா வார்த்தையை முடிஞ்சு போச்சு. வணங்குதா? அதுக்கப்புறம் வந்தாலும் சேர்க்க போறது இல்ல, லாஸ்ட் எழுத்து. இப்ப அல்ஹம்துங்கிற ரெண்டு பார்ட்டா இருக்கு பாருங்களேன். அல்ஹம்துல ஆனா தனியா நிக்குது, இல்ஹம்துன்னு தனியா நிக்குது. இந்த ஆனாவும் அதுல சேர மாட்டேங்குது. பாக்கி எந்த சொல்லா இருந்தாலும் அரபில நீங்க எப்படித்தான் எழுதி ஆகணும், உங்க பேர் எழுதினாலும் சரி எதை எழுதினாலும் சரி சேர்த்து தான் எழுதணும். இஸ்மாயில்னா சேர்த்துறணும், முகமதுனா சேர்த்துறணும், மூசாண்டா சேர்த்துறணும். தடை வர்ற இடம் என்ன, மூசாவில் வாவு வந்து தடுக்கும், மீமு வாவு மட்டும் தனியா போடு, சீன் அழிப்பு தனியா போடு, அப்படி வந்து 2 துண்டு ஆகிக்கிறோம். 2 துண்டு 3 துண்டு எல்லாம் வரும். இதெல்லாம் எப்ப வரும், 6 எழுத்து வந்தால் சேர்க்கக்கூடாது. இது ஒன்னாச்சா. இது பாடம் 2. குறியீடுங்கிறது பாடம் நம்பர் 1. இது என்னது, இது பாடம் நம்பர் 2. அதுக்கப்புறம் இந்த சேர்த்து எழுதக்கூடிய நேரத்தில் எல்லா எழுத்துக்களுக்குமே சேர்த்து எழுதும் போது இதே மாதிரி இருக்காது. சேர்த்து எழுதும் போது என்ன செய்யாது, இதே மாதிரி இருக்காது. அதுல மாற்றங்கள் வரும். எல்லா இடத்துலயும் என்ன செய்யும், மாற்றம் வரும். மாற்றம் வர்றது எப்படின்னு கேட்டா, இப்ப சேர்க்கிறோம், ஒரு ஜீம் என்ற எழுத்தை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு, பளிச்சுன்னு தெரியக்கூடியது. இந்த ஜீம் என்ற எழுத்துல முன்னாடியும் எதையாவது சேர்க்கலாம், பின்னாடியும் எதையாவது சேர்க்கலாம். மீமுக்கு முன்னாடி ஒரு எழுத்து இருந்தா அது கொண்டு சேர்த்துக்குருவோம், ஜீமுக்கு பின்னாடி ஒரு எழுத்து இருந்தா அதையும் சேர்ப்போம். இப்படி சேர்க்கும் பொழுது இந்த ஜீமுக்கு முன்னாடி என்னத்தையாவது போடுறீங்கன்னு வைங்க, மஜ மஜன்னு எழுதுறீங்க, மீமையும் ஜாவையும் போட்டு மஜ அப்படி எழுதுறீங்க. இப்ப வந்து ஜாவுல ஒரு மாற்றம் வராது. ஜாவுல என்ன செய்யாது, ஜா வந்து ஜாதான் கரெக்டா தெரியும். அந்த எழுத்துக்கு பின்னாடி எதையாவது சேர்த்தீங்கன்னா, இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி என்ன செய்றீங்க, எதையாவது சேர்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து ஒரு கால்வாசியோ பாதியோ போயிடும். உதாரணமா அந்த ஜீம்ல வந்து அந்த வயிறு போயிடும். ஜீம்ல என்ன இருக்கு, ஜீம முழுசா எழுதுனீங்கன்னா ஜீமுக்கு அப்புறம் ஒரு பாவை எழுதுறீங்க, ஜப எப்படி எழுதுறீங்க, ஜபன்னு எழுதுறீங்க. இந்த ஜீம முழுசா எழுதிட்டு பாவை எழுதுனீங்கன்னா ஒட்டாது. நம்ம ஒட்டவும் செய்யணும் கண்டிப்பா. ஒட்டுவதற்கு இடைஞ்சல் தரும்னா என்ன செஞ்சிடணும், அதை முடிச்சு தள்ளிட வேண்டியதான். இது ஒட்டுவதை தடுக்குது. நம்ம முதல்ல என்ன படிச்சிட்டோம், சேர்ந்துதான் இருக்குன்னு படிச்சிட்டோம். இப்ப ஜபான் எழுதும் பொழுது இந்த ஜாங்கிறது இப்படி இருந்துச்சுன்னா சேர்க்க இயலாது. அந்த அந்த வி மட்டும் நமக்கு வந்து பாருங்களேன். அப்ப எது வெட்டப்பட்டிருக்கு அதை இப்ப சேர்த்து காட்டுங்க. இதை காணாம், எதை காணா, புள்ளியை மட்டும் எடுத்துக்கிட்டோமே தவிர வயிற்ற காலி பண்ணியாச்சு. அப்ப இந்த ஜீமுக்கு வயிறு இருக்குல்ல, வயிறு மாதிரி தானே இருக்குது பானை, அந்த பானையை இப்ப காணாம இல்லையா. அப்ப இந்த எழுத்துக்கு பின்னாடி நாம சேர்ப்பதாக இருந்தால் அந்த எழுத்துக்கு பின்னாடி என்ன இருக்காது, அந்த வயிறு இருக்காது. அப்ப இந்த ஜீமுடைய வடிவம் என்ன, அந்த முனை மட்டும்தான். அதுக்கு மேல பாதி பாதி போடுங்க சேர்க்கும் போது வருது. அப்படி கூட அந்த ஹைக்கு அதேதான். அந்த பா இருக்குன்னு வைங்களேன், அந்த பாவுல இருந்து வாங்க, அலிஃபுக்கு தான் பிரச்சனை இல்லை, அலிஃப்ல இருந்து வாங்க. அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கலாமா, சேர்க்க கூடாதுன்னா மாறாது, பின்னாடி தானே மாறணும். மாறுறது கோட்டில் போட்டு எடுத்து மாத்துறது, அதை வெட்டி முறிச்சி எரிய ஒன்னையுமே காணாம். வளைவு பெண்டுகிட்டு இருந்தா தான் வெட்டுவாங்க, இருக்கிற நேரம் இருந்தா எந்த போட்டு வெட்டுறது, அதுல வெட்டுற டாபிக் வராது. இந்த பாவுல வந்து முதல்ல ஒரு வளைவு இருக்கு, பின்னாடி ஒரு வளைவு இருக்கு. வளைவு நம்மளை பாதிக்காது, பின்னாடி வளைவு வந்து அடுத்ததை கொண்டு சேர்க்க தடுக்கும். பின்னாடி வர்ற வளைவு என்ன செய்யும், சட்டி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா போயிட்டு மர வெளியே வரணும், சரியா. அப்ப அப்படி தடையா நிக்குது. அந்த வந்து சேர்க்கறதுக்கு என்னவா இருக்கு, வெட்டி தள்ளிடணும். எதை, அவ்வளவுதான், அவ்வளவுதான் பா.
அந்த கோடு போட்டு அவ்வளவுதான் எழுதணும் சேர்க்கும் போது. பாவோட ரேய சேர்க்கிறான்னா பாவை முழுசு அப்படி போட்டு அப்புறமா ரேய செய்யக்கூடாது. அந்த கடைசி பகுதி வாழ என்ன செய்யணும், அந்த தா சா 3 கதை தான், 3 கதை தான். அப்புறம் ஹே இருக்கு, ஹா ஹாக்கு அதுதான். தாலு எதை வெட்டனே, வெட்டுற டாபிக்கே இல்ல, அதான் சேர்க்க மாட்டோமே, அது தனியா தானே நிக்கும். இது தாலு வெட்டுற டாபிக் இல்ல, தாலு எதையும் வெட்ட தேவையில்லை. சேர்றதுனால சேருவதற்கு தடைக்கு தான் வெட்டுறோம். எதுக்கு வெட்டுறோம், சேர